ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். கிளியர் தானே வாய்ஸ் வந்து எல்லாருக்கும்? சஸ்னா வாய்ஸ் கிளியர் தானே? ஆம் சார். பேசுறது கிளியரா விளங்குது. ஓகே. சரி, ஓகே. ஓகே சார். ஆ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என் பேர் வந்து ஹனான் முஹம்மத். ஆ இன்ட்ரோடக்ஷன் சொல்லப் போனா ஒரு 17 இயர்ஸ் வந்து ஃபாரின் சவுதில வந்து வொர்க் பண்ணிக்கிறேன். ம் இந்த கெட் ஃபீல்ட்ல தான் நான் கூடுதலா வொர்க் பண்ணிக்கிறேன், கெட் ஃபீல்ட்ல. ஸோ நம்ம இந்த ப்ரோகிராம்ட இந்த இந்த ப்ரோகிராம்ட கேட்டகரி என்னன்னு பார்க்கும்போது டிப்ளோமா. ஸோ அந்த விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஒரு 2 விஷயமா நம்ம இத பிரிச்சு பார்ப்போம். சரியானே. ஆ ஜஸ்ட் கதைச்சுட்டே போவாம, ஒரு இன்ட்ரெஸ்ட்டா ஒரு என்ன விஷயம்ங்கிறதையும் சொல்லிட்டு, ஒரு அடுத்த பார்ட்ல வந்து ஒரு டெமோ மாரி பார்ப்போம் நம்ம. இந்த 3 சாஃப்ட்வேர் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 3 சாஃப்ட்வேர நம்ம இந்த விஷயத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து AutoCAD, அடுத்தது வந்து Revit ன்னு சொல்றது, அடுத்தது PlanSuite ன்னு சொல்றது. AutoCADம் Revitம் வந்து 2மே வந்து Autodesk கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர். சரிதானே. ப்ரோகிராம பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ AutoCADம், Revitம் வந்து Autodesk கம்பெனில ஒரே சாஃப்ட்வேர். பட் 2க்கும் நாங்க யூசேஜ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அது ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு அந்த யூசேஜ் இருக்குது. விஷயம் வந்து சரியான ஒரு டீப்பா இருக்குது இந்த ஒரு விஷயத்துல, இந்த இதுல. PlanShift வந்து கூடுதலா யூஸ் பண்ண போறோம் என்னன்னு சொன்னா, குவான்டிட்டி நம்ம கியூஎஸ்ஆ இருக்கிற நம்ம வந்து குவான்டிட்டி கால்குலேட் பண்றதுக்கு இந்த PlanShiftங்கிற சாஃப்ட்வேர நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதுதான் இப்ப இந்த இந்த சாஃப்ட்வேர் விளக்கம் வந்து இவ்வளவு தான். இதுல இவ்வளவு தான் இருக்கு. இதுல வந்து பெருசா கதைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்ல. சரியானே. ஸோ AutoCAD, Revit, PlanShift. இப்ப நீங்க AutoCAD சில நேரம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் பரவலா இதுல இருக்கிறார்கள் கியூஎஸ் அடிப்பீங்க. கியூஎஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருப்பீங்க. இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிற ஆளாக்கும் இருக்கட்டும். புதுசா ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒரு ஒரு ஜாப் நாங்க போகணும்னு சொல்லி ஒரு லேர்னிங் நியூ ஃப்ரெஷ் லேர்னரா வந்து இருக்கட்டும். இவங்களுக்கு AutoCADன்னு சொன்னா என்னன்னு சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு 50% AutoCAD இப்படித்தானுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் Revitன்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா பரவலா ஸ்ரீலங்காவுல கூடுதலா அது யூஸ் பண்ணப்படுறதில்ல. அதனால அது தெரியல. அந்த சாஃப்ட்வேர பத்தி தெரியல. ஸோ AutoCADங்கிற சாஃப்ட்வேர் நம்ம 2Dங்கிறது 2D டிராவிங்ஸ் செய்யறதுக்கு நம்ம AutoCADங்கிற சாஃப்ட்வேர நம்ம யூஸ் பண்றோம். 3D டிராவிங் செய்யறதுக்கு 3D டிராவிங்ஸ்ல நம்ம செய்யறோம்னு சொன்னா Revit வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் என்னைட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, நான் AutoCAD விட Revit தான் கூட யூஸ் பண்ணுவேன். பட் யாருக்கு AutoCAD தெரியலையோ, அவரு வந்து Revitக்குள்ள போக முடியாது. இந்த AutoCAD வந்து அதாவது என்னன்னு சொல்றேன், அதுதான் நம்மளுக்கு தாய் இடம்னு சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அதுதான். ஸோ AutoCAD நாலேட்ஜ் இருந்தா தான், நாங்க வந்து அடுத்த பார்ட்டுக்கு வந்து நாங்க மூவ் ஆயி போகலாம். அதாவது 3Dய படிக்கிறதுனாலும் சரி, இன்கேஸ் நம்ம QSஅ படிக்கிறதுனாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பேசிக்கா வந்து AutoCAD வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். AutoCADன்னு சொல்ற சாஃப்ட்வேர பத்தி, அது என்ன? அதோட டூல்ஸ் என்ன? அதோட பயன்பாடு என்ன? நம்ம அது அதனூடாக அதோட அவுட்புட் என்ன நம்மளுக்கு அதுல கிடைக்கும்னு சொல்லி நம்ம AutoCADல தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் வந்து. ஸோ இது AutoCAD பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். Revitங்கிறது சேம் கம்பெனி தான். சேம் கம்பெனி. பட் அது BIM-ன்னு சொல்றேன். பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். நாங்க வந்து எங்களோட வேலைகள இன்னும் ஈஸியாக்கி கொள்றதுக்கு யூஸ் பண்ண போற ஒரு சாஃப்ட்வேர் தான் Revitன்னு சொல்றேன். ஸோ AutoCAD எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்றோமோ, அதிலே இருக்கிற நாலேட்ஜ்ல ஒரு 80% கொண்டாந்து நம்ம இங்க அப்ளை பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னா, நாங்க ஒரு பூம் பண்ணினோம்னு சொன்னா, நாங்க Revitல வந்து ஒரு சரியான ஒரு அவுட்புட் ஒண்ணு எடுக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். இதுல 2Dய செய்ய போறோம். Revitல வந்து 3Dய செய்ய போறோம். இத நான் உங்களுக்கு டெமோவா காட்டுறேன் நான். அடுத்து இந்த நம்ம பார்ட்ட பிரிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னங்கிறத பத்தி கதைச்சுக் கொள்வோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர பயன்பாடு என்ன? இது எப்படி இது ரன் ஆகுது? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது? இது ஏன் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறத டெமோலயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கதைச்சுக் கொள்வோம். ஏன்னு சொன்னா, இப்ப என்ன இந்த சாஃப்ட்வேர் என்னங்கிற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா தான் நம்ம டெமோலயும் நம்மளுக்கு அது என்னன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் நம்மளுக்கு அது.
ஹலோ. ஓம் சார். ஓகே. விளங்குதானே? பேசுற விளங்குது சார். சரி, ஓகே. சாரி. நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாரி. ஸோ பிளான் ஷிஃப்ட் சாஃப்ட்வேர். பிளான் ஷிஃப்ட் சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து இப்ப கியூஎஸ்ஆ ஒரு ஆள் யாரு சரி கியூஎஸ்ஆ ஒர்க் பண்ண போறாருன்னு சொன்னா, கால்குலேஷன் சம்பந்தமானது, மெஷர்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, அவருக்கு பேசிக்கா ஆட்டோகேட் ஃபர்ஸ்ட்க்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆட்டோகேட்ல செய்ய முடியாத வேலைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம பிளான் ஷிஃப்ட்ல செய்யலாம். பிளான் ஷிஃப்ட் இந்த அமேசிங் சாஃப்ட்வேர் உண்டு. சரியா? அதை யாராலும் அடிச்சு கொள்ள முடியாது. சரியா? அது அது பெஸ்ட் சாஃப்ட்வேர். நம்ம அத டெமோல பார்க்கும்போது அதுவும் எங்களுக்கு கிளியரா அது வழங்கும் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ ஆட்டோகேட், ரெவிட், பிளான் ஷிஃப்ட் இது மூணும் என்னத்துக்கு யூசேஜ் படுதுன்னு சொல்லி நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆட்டோகேட்னா 2D, இது வந்து பிம் மாடலிங் 3D செய்யறதுக்கு, பிளான் ஷிஃப்ட் வந்து கல்குலேஷன் பண்றதுக்கு ஒரு மெஷர்மென்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த 3 சாஃப்ட்வேர் வித்தியாசமும் இவ்வளவு தான் இதுல வந்து இருக்கு. சரி, அடுத்த செஷன் நம்ம அடுத்தது பத்தி கதைப்போம். இப்ப நம்ம சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்துட்டோம். என்ன ஆட்டோகேட்னா என்ன, ரெவிட்னா என்ன, பிளான் ஷிஃப்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுல ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த ப்ரோக்ராம் ஏன் இம்பார்ட்டன்ட் இருக்கு, ஏன் இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை, இந்த கோர்ஸ் வந்து ஏன் நம்ம படிக்கணும், அடுத்தது இது நம்ம ஏன் படிக்கணும், இதை படிக்கிறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஆட்டோகேட் படிக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குது, அடுத்தது ரெவிட்ட படிக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குது, பிளான் ஷிஃப்ட் படிக்கிறதால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி இப்ப அந்த செக்ஷனை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம், விரிவா கொஞ்சம் அதை பார்ப்போம் நம்ம. சரி, இந்த கோர்ஸ் நாங்க ஏன் செய்யணும், இந்த கோர்ஸ் வந்து என்னத்துக்காண்டி செய்யணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல யாரு சரி ஒரு ஆள் வேலைக்கு ஜாயின் பண்ணணும், அவர் கரியர் பார்த்து அவர் கொண்டு போகணும்னு சொன்னா அவருக்கு பேசிக்கா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஓட்டோகேட்னு சொல்ற சாஃப்ட்வேர். சரியானே? இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கொள்வோமே. சரியானே? இப்ப இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கு இந்த ஸ்கில் வந்து ப்ரொஃபஷனலா சரியான முறை ஹெல்ப் பண்ணும். மாறா இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்யற டிஓ இருக்கட்டும், டிராஸ்மேனா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், ஒரு டிசைனரா இருக்கட்டும், சரியானே? அவருக்கு இந்த ஆட்டோகேட் நாலேஜும் ரெவிட் நாலேஜ் இது எல்லாம் இல்லைன்னு சொன்னா அவர் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியானே? அவரால அத அந்த அந்த மார்க்கெட்ல அவர் நின்று பிடிக்க முடியாது. இப்ப இது வந்து இம்பார்ட்டன்ட். அவர் இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம். அவர் கியூஎஸ் முடிச்சுக்கலாம். சரிதானே? கியூஎஸ் முடிச்சுக்கலாம். இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டுக்கு சிவில் இன்ஜினியர் முடிக்கலாம், ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் முடிக்கலாம், நீங்க கியூஎஸ் முடிச்சுக்கலாம். அந்த எது இருந்தாலும் சரி அவருக்கு பேசிக்கா வந்து இந்த நாலேஜ் இருக்கணும். இப்ப இந்த நாலேஜ் இல்லாதவர் அங்க போய் அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள போய் எந்தவித ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியலுக்குள்ள இவர் போகலாம். பட் இவரால நின்று பிடிக்க முடியாது. ஏண்டா பேசிக் வந்து இதான். இப்ப எக்ஸாம்பிள் சும்மா சொல்லுவோமே, ஒரு கியூஎஸ்ஆ போறவருக்கு மெஷர்மென்ட் ஒரு ரூம் ஒன்று அளந்து கொண்டாந்துங்கன்னு சொன்னா ஒரு எது நடக்குது, கையால போய் அளந்தாலும் ஓட்டக்கெட்டு ஓப்பன் பண்ணி அதுல தான் அவர் வந்து இது எத்தனை ஸ்கொயர் மீட்டர் சரி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவருக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு கட்டாயம் இது ஒன்று தேவைப்படுது. இல்லாம அவர் எங்கேயுமே அவரால் இது இல்லாம போக முடியாது. இது முக்கியம். இது வந்து இந்த விஷயத்துல இப்ப கியூஎஸ் அடிக்கிறவரு ஓகே, அடுத்த ஆளுக்கு வரணுமே ஒரு இன்ஜினியர் அடிக்கிறது. இன்ஜினியர் வந்து எவ்வளவு 4 இயர்ஸ் கோர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் எது படிச்சாலும் கடைசியில அங்க போய் வந்து அவர் குந்த போய் ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் வந்து ஓட்டோகேட் தான். என் ஓட்டோகேட்டை ஓபன் பண்ணி தான் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அவர் பேசிக்கா நீங்க மேனேஜரா போனதுக்கு பிறகு அதை பத்தி நம்மளுக்கு வேணாம். அது நீங்க இன்னும் உங்களுக்குள்ள 4 பேரை நீங்க வச்சு வேலையை வாங்கலாம். அது வந்து சப்ஜெக்ட் இல்லை. இந்த சப்ஜெக்ட் வந்து பேசிக்கா வந்து ஓட்டோகேட்டுங்கிற நாலேஜ் ஒரு ஆளுக்கு இல்லைன்னு சொன்னா அவர் இன்ஜினியரா இருந்தாலும் சரிதான், கியூஎஸ் இருந்தாலும் சரிதான், அவர் என்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு டிஓ இருந்தாலும் சரிதான், டிராஸ்மேனா இருந்தாலும் சரி. அப்ப இது வந்து ஒரு பேசிக்னா இதுதான் ஃபர்ஸ்ட். இது இல்லாம அவரால் வேற எதுக்குமே போக முடியாது. சரியான அதுதான் ஏன் இந்த இந்த கோர்ஸ் தேவைங்கிறதுக்குரிய காரணம். இப்படியான ஆட்களுக்கு இந்த கோர்ஸ் டைம் வந்து தேவைப்படுது. சரியான இப்ப கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி நம்ம கேட்போம். சரி, கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி சும்மா ஒரு ஒரு அனலைஸ் வந்து பண்ணி பார்ப்போம் நம்ம. சரியான கரண்ட் சிச்சுவேஷன்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்போதைக்கு சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து படிக்கணும், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்ல செய்யணும், குயிக் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நாங்க வந்து போயிடணும். எங்க வெளிநாடு போயிடும். இப்ப வெளிநாடுக்கு போகணும் சொன்னா இருக்கிற ஒரே ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று நாங்க பார்க்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயே தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைஞ்சு போய் கிடக்குது. இப்ப நானும் சவுதியில இருந்ததுனால நான் அதை பத்தி சொல்றேன் நான் உங்களுக்கு.
சரியான நான் சவுதி இருந்ததுனாலதான் எனக்கு அது தெரியும் ஏன் இதுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு. இப்போதைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல சரியான ஒரு டிமாண்ட் உண்டு. ஸோ டிமாண்ட் ஒன்று இருக்கிறோம்னு சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படிப்பை வந்து சூஸ் பண்ணணும். எந்த படிப்பு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நாங்க சூஸ் பண்ணணும். இப்ப சூஸ் பண்ணக்குள்ளதான் இங்க சின்ன ஒரு படம் நடந்துட்டு இருக்குது. எனக்கு அனலைஸ் பண்ணி அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லாட்டியும் அந்த சின்ன ஒரு அனலைஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் எல்லாரும் வந்து குயிக்ன படிக்கணும், குயிக்ன பேத்துறணும் அப்படி ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். ஓகே, நீங்க இப்ப கியூஎஸ் முடிச்சிட்டீங்க, ஓகே இன்ஜினியரும் முடிச்சிட்டீங்க, முடிச்சிட்டு நீங்க அங்க போனா இப்ப அங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க போன உடனே உங்களுக்கு கியூஎஸ் போன உடனே ஓகே கியூஎஸ் நாங்க 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க, அந்த சம்பளம் தான் நீங்க வேலை செய்யுங்க. சரி என்ன வேலை செய்யணும்? அவரு பேசிக்காவே வந்து கோட்டை கேட்டதை ஓப்பன் பண்ணணும். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேலை கியூஎஸ் மெஷர்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இருக்குது கியூஎஸ்ல நிறைய பாட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டே போகலாம். அது கியூஎஸ்ல கோஸ்ட் மேனேஜர் இருக்குது, கோஸ்ட் அனலைசர் இருக்குது, ஈவன் லோயர் இருக்குது. சரிதானே? ஆனா பேசிக் வந்து என்ன, குவான்டிட்டி சேவியர் என்ன அளக்குறது. நம்ம அப்படித்தான் நம்ம மைண்ட் செட்ல இருக்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப இந்த மைண்ட் செட்ல நாங்க இருக்கும்போது அவருக்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது என்ன, இந்த ஓட்டோகேட்ங்கிற சாஃப்ட்வேர் இல்லாம அவரால் செய்ய முடியாது. ஸோ இவர் எங்க மிஸ்டேக் பண்றாருன்னு சொன்னா, இவர் குயிக்ன போகணுங்கிறதுல மட்டும்தானே இவர் நின்றுட்டு நாங்க போய்த்துறோம். சரியா? நாங்க இங்கிருந்து என்ன செய்ய, நாங்க போய்த்துறோம். சரி ஓகே, நீங்க போயிட்டீங்க. ஒரு ரியலா ஒரு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நான் சும்மா உங்கள்ட்ட சொல்றேன். நான் என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறது இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த கோர்ஸ் வந்து என்ன கோர்ஸ், கியூஎஸ் இருக்கட்டும், கியூஎஸ் இருக்கட்டும், அடுத்தது வந்து இன்ஜினியரிங் இருக்கட்டும். சரியானே? என் ஐடியாவை நான் சொல்றேன், நீங்க அதை எப்படி அப்ளை பண்றேன்னு நீங்க முடிவு கொண்டு எடுத்துக்கணும். இப்ப கியூஎஸ்ஆ நீங்க இப்ப போகும்போது இப்ப கூடுதலா வந்து எல்லாரும் போற ஃப்ரீ விசாவில போறோம். நம்ம ஃப்ரீ விசாவில் நாங்க போகும்போது எடுத்த உடனே எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டோம். வேலை யாரும் நம்மளுக்கு தரப்போறது இல்ல. உங்களுக்கு சொந்தக்காரன் இருக்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அங்க யாருனாலும் வேலை செய்யணும். 100ல 2, 3 பேருக்கு அந்த லக் வந்து அமையும். ஓகே, நீங்க இப்ப ப்ரொஃபஷனலா போறீங்கன்னா, நான் கியூஎஸ்ஆ போறேன்னா, நீங்க கியூஎஸ்ஆ வேலை செய்யறேன்டா, நீங்க எடுத்தா போல உங்களுக்கு வேலை கிடைக்கலண்டா, அங்க எங்க நீங்க மிஸ்டேக் பண்ண போறீங்கன்னா, நீங்க தான் மிஸ்டேக் அங்க. ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா, நீங்க மிஸ்டேக். இப்ப சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். கியூஎஸ் முடிச்சிட்டு ஒரு ஆள் 6 மந்த், 1 இயர், 2 இயர் கோர்ஸ் முடிச்சிட்டு ஒரு ஆள் போறாரு. அதே ஆள் வந்து என்ன அவரை கொஞ்சம் மெருகூட்டுறாரு. எப்படி மெருகூட்டுறாருன்னு சொன்னா, இதே டைம்ல இவ்வளவுக்கும் சப்போர்ட்டா இருக்கிற என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குங்கிறத பத்தி தேடி எடுத்து அவர் என்ன செய்ய போறாரு, படிக்க போறாரு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து AutoCAD. இப்ப 2வது வந்து ரெவிட் வந்து கியூஎஸ்க்குள்ள இன்க்ளூடே இல்ல. கியூஎஸ்க்குள்ள ரெவிட்ங்கிற சாஃப்ட்வேர் இன்க்ளூடே இல்ல. பிளான் ஸ்விஃப்ட் இருக்குது, அதை நான் ஒத்துக்கொள்றேன். பட் ரெவிட் இந்த ஏரியாவில் எங்கேயுமே கியூஎஸ்க்குள்ள ரெவிட் இல்ல. கியூஎஸ்ல இருக்கிறவருக்கு என்னத்துக்கு ரெவிட் தேவை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வரலாம். எனக்கு என்னது ரெவிட் என்னத்துக்கு சொன்னா, நீங்க உங்களோட இடத்துல அந்த இருக்கிற இடத்துல ஒண்ணு நீ மெருகூட்டுறதுக்கும் உங்களை அடுத்தது நீங்க அடுத்த கட்டத்துக்கு மத்தாக்களை விட நீங்க ஒரு 10 அடி ஒரு அடி பாய வேண்டிய இடத்துல 10 அடி ஒரு அடியா பாயலாம். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் ஏன் நீங்க கல்குலேஷன் வந்து AutoCAD சாஃப்ட்வேர் ஆகிக்கட்டும், சரியான பிளான் ஷிஃப்ட் இருக்கட்டும், நீங்க இதுல செய்யற டைம் சரியான எபிசென்ட் உங்களுக்கு நீங்க இதுக்கு கொடுக்குற டைம்ல சரியான ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கீங்கன்னா இதுக்கு 2 மினிட்ஸ் கொடுத்தா போதும். அந்த டூல்ஸ் எல்லாம் ரெவிட்ல இருக்கு. இதை யாரும் நீங்க சொல்லிக் கொடுக்குறது யாருக்குமே அது தெரியாது, அந்த நாலேஜ் இல்லை. அப்ப நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். 1 இயர் கோர்ஸ், ஒரு 6 மந்த் கோர்ஸ், ஒரு 2 இயர் கோர்ஸ் கியூஎஸ் முடிச்சுட்டு போறாள். அதே கோர்ஸை வந்து முடிக்கக்குள்ள அவர் ப்ரொஃபஷனல் என்ன சொன்னா, AutoCADங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறார், ரெவிட்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறார், சரியான பிளான் ஷிஃப்ட்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறார். இன்னும் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் படிச்சு கொள்றாரு. இப்ப நீங்க 2 பேரும் போறீங்க வெளிநாட்டுக்கு, 2 பேரும் ஒரே உங்களோட இதுல நீங்க 2 பேரும் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டீங்கன்னு வைப்போம். சரியான இன்டர்வியூல இது 1 இயரா படிச்சுட்டு இதை மட்டும் படிச்சு எடுக்கிறதா, இல்ல இன்டர்வியூவர் வந்து இவ்வளவு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீக்கிறாலும் எடுக்கிறது. சரி ஓகே, நீங்க சொல்லலாம் இல்லையா அது என்னத்துக்கு எனக்கு தேவையில்லையே, நான் ஓகே நான் கியூஎஸ் தானே. இப்ப அடுத்தது விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள்ட்ட கொஸ்டின் இல்ல, உங்கள்கிட்ட அப்படியே ஒரு டெமோ ஒன்று தரப்பட போகுது. இதை கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க. டெமோ காட்டும் போது இவனுக்கு ரெவிட் தெரிஞ்சவருக்கும் AutoCAD நல்லா தெரிஞ்சவரும் என்ன செய்ய போறாரு, அவடத்திலே வந்து வித்தின் 2-3 மினிட்ஸுக்குள்ள முடிச்சுட்டு கொடுத்துருவாரு. நீங்க 10 மினிட்ஸ் ஆனாலும் முடிக்க மாட்டீங்க. இதுதான் நீங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் AutoCAD. அது அவங்களோட தப்பு இல்லை. கியூஎஸ்ங்கிற சப்ஜெக்டுக்குள்ள AutoCAD வந்து நிறைய இல்லை, அது ஒரு லிமிடெட் சப்ஜெக்ட். அப்ப நம்ம தான் என்ன செய்யணும், அடுத்தது என்ன இருக்குங்கிறத பார்த்து அதை கொஞ்சம் நாங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கணும்.
ட்ரை பண்ணி கொடுக்கணும் இல்ல, இதுதான் உண்மை. இது நீங்க கொடுத்தே ஆகும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அங்க போய் மிளிரலாம். சரியா? நீங்க அங்க போய் இது நீங்க அங்க மறு சூப்பர்மேனா ஆகலாம். ஒரு கம்பெனி போகும்போது நீங்க ஒரு வேலையை தரும்போது அந்த வேலையை உங்களோட டூல்ஸ் இப்ப என்ன, உங்கள்ட்ட தனி ஒரு டூல்ஸ் இருக்கு. என்ன டூல்ஸ் இருக்கு? ஓட்டோகேட் டூல்ஸ் இருக்கு. ஓட்டோகேட்ல எல்லாருமே வந்து எல்லாம் படிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கு தான் வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. சரியானே? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. சில ட்ரிக்கள் இருக்குது. அதாவது ஸ்கொயர் மீட்டர் எப்படி நம்ம குயிக்ல கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம அதை கொண்டு வரலாம். அப்ப இதெல்லாம் வந்து நாங்க படிச்சுக்கொள்ளலாம். நான் டெமோல வந்து சும்மா 1, 2 மூணு டெமோல எனக்கு காட்டல. மீன் அடுத்த சீசன் அடுத்தது முடிஞ்ச உடனே நம்ம பேசி முடிஞ்ச உடனே நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. சரிதானே? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கதான் நீங்க பிளவுறீங்க. இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்த நீங்க கையில எடுக்காம சும்மா அப்படியோ இந்த மாதிரி நீங்க ஃபாரினுக்கு போறதுனால இந்த கோர்ஸை மட்டும் முடிச்சிட்டு அதை மட்டும் போறதுனால நீங்க அங்க முன்னேற முடியுது இல்ல. என்ன ஃப்ரீ விசாவில் போற கரண்ட் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள். வீட்டுல இருந்து கூட காசு அனுப்பப்படுது அவங்களுக்கு. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இதுதான் மெயின் ரீசன். இப்ப உங்களை நான் எடுக்கிறதா இல்ல உங்களோட விஷயம் கூட தெரிஞ்சவனை நான் எடுக்கிறதா? அப்ப விஷயம் கூட தெரிஞ்சவனை தான் நான் எடுப்பேன். அப்ப நீங்க இடத்துல 3வது ஆளா போப்பீங்க. நீங்க 3வது ஆளா போகாம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்க உங்கள கொஞ்சம் மெருகூட்டணும். இந்த மெருகூட்டுறதுல தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப நான் கியூஎஸ் பத்தி மட்டும் கழிச்சிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல கியூஎஸ் வந்து கூடுதல் வைக்கிறேன்னா அதை பத்தி கேட்கிறேன். அதே மாதிரி தான் இன்ஜினியரிங். இன்னொரு பெஸ்ட் பார்ட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியான தி பெஸ்ட் பார்ட். நீங்க கியூஎஸ் ஆவோ இன்ஜினியர் ஆவோ, சாரி நம்ம கியூஎஸ் இந்த எப்பவுமே கியூஎஸ்ஆ போனீங்க. கியூஎஸ்ஆ போய் எடுத்தாப்புல உங்களுக்கு வேலை செய்ய முடியுமா? வேலை கிடைக்காது. சோ வேலை கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி 6 மாசம் நம்ம அங்க இன்னொரு ஆள் ரூம்ல நம்ம இருக்கலாமா? இல்ல வீட்டுல இருந்து நம்மளுக்கு காசு அனுப்பலாமா? சரியான? இது நடக்கவே நடக்காது இந்த விஷயம். லாஸ்ட் முழுக்க உங்களுக்கு தான் வரப்போகுது. எல்லா லாஸ்டையும் பேர் பண்ணக்கூடிய ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. கடைசி மட்டுக்கும் எல்லாமே கூட எல்லாம் விழப்போகுது. இதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க இப்படி போகாம இதோட சார்ந்த விஷயங்களையும் நீங்க படிச்சுட்டு போங்க. இதோட சார்ந்த விஷயங்களை நீங்க உங்களை மெருகூட்டிட்டு போங்க. அவடத்துல போகும்போது இப்ப நான் சொல்ல போறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு வைப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில கியூஎஸ்ஆ போனவங்களுக்கு கியூஎஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நீங்க அந்த இன்டர்வியூல ஃபெயில்னு சொன்னா அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? டிராஸ்மேன். சரியானே? அடுத்தது டிராஸ்மேன். சரியானே? நான் உங்களை டிராஸ்மேனா வேலை செய்ய சொல்லல. டிராஸ்மேனை என்ன செய்யுங்க? 6 மந்த் வேலை செய்யுங்க. 6 மந்த் வேலை செய்யறா என்ன தெரியுமா? ஒரு இன்ஜினியருக்குள்ள வேலையை போறீங்க, ஒரு குவான்டிட்டி சேவருக்குள்ள வேலையை போறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த 6 மந்த்தும் நீங்க ஒரு பாதி இன்ஜினியரா போய் தெரியும். ஐ வில் கேரண்டி. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போனா இப்ப விஷயம் தெரிஞ்சுட்டு போறவரு அவருக்கு இன்டர்வியூல ஃபெயில் ஆன உடனே அடுத்தது அவர் சூஸ் பண்றது என்ன? டிராஃப்ட்மேன் கோர்ஸ். டிராஃப்ட்மேன் அந்த 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 கம்பெனி. டிராஃப்ட்மேன் இருக்கிற ஒரு டிராஃப்ட்மேன் என்ன செய்ய போறாரு? ஒரு இன்ஜினியருக்கு அசிஸ்டன்டா வேலையை போறாரு. அசிஸ்டன்ட் இருக்கிறவருக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? அவன் எல்லா நாலேஜையும் கெதர் பண்ணி எடுத்துட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனில வந்து நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும், போயிட்டு இருப்பான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். சரிதானே? இதுதான் உண்மை. இந்த விஷயத்த நீங்க செய்யாம போறதுனாலதான் அங்க போய் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம். ஓகே, சோ நான் இப்ப வெளிநாட்டை பத்தி மட்டும் இருக்கேன். നമ്മുടെ நாட்டுல இருந்து தொழில் செய்யறாங்களுக்கும் இதுதான் பிரச்சனை. இப்ப நாட்டுல வந்து எல்லாருக்கும் கவர்மெண்ட் தொழில் கிடைக்க மாட்டா. ஓகே, நீங்க ஒரு பிரைவேட் செக்டருக்கு போறீங்கன்னு இருப்போம். பிரைவேட் செக்டருக்கு போனா ஸ்ரீலங்காவில எவ்வளவு டஃப்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு டஃப்பான ஒரு நம்ம நாட்டுல நீங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா உங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம், அதாவது ப்ரொஃபஷனல் உங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு வெறும் பட்டம் மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ப்ரொஃபஷனல் உங்கள்ட்ட எந்த நாலேஜும் இல்லைன்னா நீங்க எப்படி அதை கெயின் பண்ணுவீங்க? அந்த இடத்துல நீங்க எப்படி தாக்கு பிடிப்பீங்க? கஷ்டம். அதனாலதான் நாங்க சொல்றோம், இதையும் நீங்க இதோட சேர்த்து தனியா படிச்சு கொள்ளுங்க. போறதுக்கு முதல் இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே சொல்லப்படுது இல்ல. எல்லாருமே வந்து நீங்க இதை மட்டும் படிச்சா போதும், போங்க போங்கன்னு சொல்லி ஃபெஸ்ட்டுக்கு போன அவ்வளவு இருக்கும் வேலை கிடைச்சிட்டு, புறவு போன அவ்வளவு இருக்கும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காத காரணம் இதுதான் மெயின் காரணம். ஏண்டா இதை தாண்டி அவங்களால போக இயலுதில்லை. நான் கியூஎஸ்ஆ போனேன்னா நான் கியூஎஸ்ஆ தான் வேலை செய்வேன். ஏன்டா அவருக்கு கியூஎஸ்ஆ தான் நான் வேலை செய்யல, அவருக்கு வேற ஒண்ணும் தெரியாது. இப்ப கியூஎஸ்ஆ போற வரைக்கும் சின்ன ஒரு நாலேஜ் இருக்கும். ஏதோ அவர் கியூஎஸ் மெஷர்மெண்ட்ல ஒரு நாலேஜ் ரெண்டு வச்சு தான் போவார். பட் அவருக்கு அந்த கம்பெனில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. 2 மாசமா வாய்ப்பு கிடைக்கல. 3 மாசமா வாய்ப்பு கிடைக்கலன்னா அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் மூவ் ஆகணும். மூவ் ஆனா மட்டும்தான்
அவர் என்ன செய்ய போறாரு? நான் சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவார். இன்னொரு ஆளுக்குள்ள வேலை செய்யற, அந்த விஷயத்த படிக்கிற. அப்ப அதுக்கு என்ன வேலையணும் நம்ம? ஒரு QS அசிஸ்டன்டா வேலையணும். இல்லாட்டி டிராஃப்ட்மேனா வேலையணும். டிராஃப்ட்மேனா வேலையணும்டா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? AutoCAD. மினிமம் குவாலிஃபிகேஷன் நான் என்ன சொல்றேன். இப்ப நீங்க ஃபாரினுக்கு போறீங்கன்னா ரெவிட் இஸ் மஸ்ட். ஏன்? அது எல்லாமே இப்ப ரெவிட்லாம் ஓடிட்டு இருக்கு. பட் AutoCAD தெரிஞ்சா தான் ரெவிட்டுக்கு வரலாம். நான் நினைக்கிறேன், நான் மட்டும் தனியா கழிச்சிட்டிருக்கிறேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரிதானே? நம்ம ஒரு டைம் ஒன்று வரும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம் ஒன்று வரும். அந்த டைம்ல நீங்க கேள்விகளை கேட்கலாம். நம்ம அந்த டைம் கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? சோ இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, இது கிளியரா விளங்குங்க. இந்த கோர்ஸ் என்னத்துக்கு தேவை? எங்க இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பட போகுது? சரியானே? இதா செய்யறதுனால நீங்க என்னென்ன பெனிஃபிட் அடைய போறீங்கங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் AutoCADனா என்ன? ரெவிட்னா என்ன? பிளான் ஷீட்னா என்ன? அந்த சாஃப்ட்வேரை பத்தி நான் சொல்லிட்டேன். சரிதானே? ஏன் இந்த கோர்ஸ் செய்யணும்ங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். யார் யாருக்கு செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டேன் நான். சரியானே? யார் யார் இதை செய்யணும்? ஃப்ரெஷ்ஷா நீ போங்க எந்த ஃபீல்டு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, நீங்க எந்த ஃபீல்ட்ல போறண்டாலும் இந்த 3 சாஃப்ட்வேர், அதாவது பிளான் ஷீட் இல்லைன்னு சொன்னாலும் AutoCADும் ரெவிட்டும் அவருக்கு மஸ்டா தெரிஞ்சிருக்க வேண்டும். அவர் செஞ்சே ஆக வேணும் இது. சரியானே? ஸோ இதுதான் இதுல என்ன தேவைண்டு அடுத்தது கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குது, இது ஏன் தேவைப்படுதுங்கிறதுக்கு கொஞ்சம் பேரும் நான் சொல்லிட்டேன். ஏன் தேவைப்படுதுங்கிறது நான் சொன்னது வேலை விஷயமா சொல்றேன். அது ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னா இது மஸ்ட் ஆகப்பட்டுட்டு சவுதியை பொறுத்த மட்டுக்குமோ, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை பொறுத்த மட்டுக்குமோ, இப்போ AutoCAD மட்டும் வச்சு இது போக இயலாது. அவருக்கு அவருக்கு ரெவிட்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரெவிட் ஏன் தெரிஞ்சிருக்கணும்? ரெவிட் ஏன் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா இப்போ வந்து பிம்னு சொல்ல பில்டிங், சரியான இன்ஃபர்மேஷன் மாடல், சரியான இப்ப எல்லாமே வந்து இப்போ ChatGPT அது இதுன்னு எல்லாம் மாற நேரம் AutoCAD மட்டும் வச்சுட்டு இருந்து வேலை இல்லை. இந்த ரெவிட் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ ரெவிட்ங்கிறது ஒன் ஆஃப் த அமேசிங் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். சரியானே? அதனாலதான் நான் அந்த ரெவிட் வந்து மஸ்ட்ன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். அந்த ரெவிட்டை செய்யறதுக்கு இது முக்கியங்கிறதுக்கு காரணம் அதான். இது இப்ப ஃபாரினை பொறுத்த மட்டுக்குமோ என்னத்தை பொறுத்த மட்டும் இதுல ஏன் பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னா, இப்ப ரெவிட் படிக்கிறது ரெவிட்டை மட்டும் படிக்க மாட்டார். ரெவிட்ட படிக்கக்குள்ள அவருக்கு அடுத்த நாலேஜ் வரும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு வீடு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வீடு ஒன்று கட்டுறத பத்தி யோசிப்போம். நம்முடைய ஏரியா பத்தி. வீடு ஒன்று கட்டினா கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, ஸ்டடி ரூம் இருக்குது, ப்ரேயர் ரூம் இருக்குது. இப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை வர மாட்டா. இப்ப எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு என்னண்டா, எந்த ஸ்டடி ரூம் எப்படி இருக்கும்? எந்த பெட்ரூம் எப்படி இருக்கும்? எந்த மாஸ்டர் பாத்ரூம் எப்படி இருக்கும்? இப்படி எல்லாருக்குமே இப்ப இப்ப இது வந்துட்டு இந்த ட்ரெண்ட் வந்து இப்ப வந்துட்டு. அப்ப அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் மூவ் ஆகணும். இப்ப நம்ம உள்நாட்டுக்கே வருவோம். உள்நாட்டுல ஒரு ஆள் வேலை செய்யணும்னு சொன்னா இந்த ட்ரெண்ட் வந்து முக்கியம். இது முக்கியம். இப்ப முந்தி அப்படி இல்லை. கையால ஒரு ஆள் கீறி ஒரு ஆள் ட்ரோ பண்ணுவாரு. சரி, என்ன அதை ஓட்டக்கேட்ல தெரிஞ்ச ட்ரோ பண்ணுவாங்க, இல்லாட்டி கையால ட்ரோ பண்ணிட்டு மேஷனை பிடிச்சு கட்டி போட்டு பேத்துருவாங்க. இப்ப அப்படி இல்லை. ஏன்? இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து நாலேஜ் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இப்ப தேவைகள் கூடிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு சில சில விஷயம் இருக்குது. எந்த வீடு இப்படி இருக்கணும், எந்த பாத்ரூம் இப்படி இருக்கணும், எந்த மாஸ்டர் பெட்ரூம் இப்படி இருக்கணும், சரியான சோ அதை நாம எப்படி கொடுக்கலாம்? ஓட்டோகேட்டை வச்சு நம்ம கொடுக்க முடியாது. ஓட்டோகேட்ல வந்து பேசிக் ஐடியாவை தான் கொடுப்பீங்க. அதுக்கு ரெவிட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி? இந்த ரெவிட் வந்து அதுல நாங்க ரெண்டரிங் ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அது நம்ம ரெவிட்ல சப்ஜெக்ட் ஸ்டடி சப்ஜெக்ட் உள்ள வராட்டியும் நாங்க வந்து அதை என்ன செய்யலாம்னு சொன்னா வெளியாலையோ எடிஷனல் அதை படிச்சு நாங்க அதை கொண்டாடலாம். எப்படி? எந்த பாத்ரூம் இப்படித்தான் வரும், சரியானே? எந்த பெட்ரூம் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வழங்கிட்டு தானே அதை நான் இது எல்லாத்தையும் இப்ப கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். நான் இப்ப இடையில நான் அதை காட்டிட்டு போகும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சோ நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ ஐ திங்க் சாஃப்ட்வேர்ண்டா என்ன, சாஃப்ட்வேர்ல இருக்கிற பெனிஃபிட் என்ன, இது ஏன் இப்ப தேவைப்படுது, இதை படிக்கிறேன்னு உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று தொழில் செய்யற ஆளுக்கு, இன்னொன்று வந்து அவரை பார்த்த கெரியர் பார்த்து வந்து முன்னோக்கி போறது. அவர் கெரியர் பார்த்து முன்னோக்கி போறதுக்குன்னு தான் நான் சொன்னதுன்னா, ஒரு ஆள் இன்ஜினியரா போற ஒரு ஆள் வந்து ஒரு 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 படிச்சு முடிச்சவர் வந்து ஜஸ்ட்
கியூஎஸ்ஆ படிச்சு முடிச்சவர் வந்து அவர் இதுக்குள்ள மட்டும் இல்லாம அவரு கரியர் பார்த்து மூவ் ஆகிட்டு போறதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அவர் மேல் படிப்பு ஒன்று சொல்றது, டிஎஸ்சி கொடுக்குறா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும். இது வந்து முக்கியமா இருக்கு. ஈவன் மாஸ்டர் டிகிரி இருந்தாலும் அவர் இதை வச்சுதான் அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அவர் வந்து செய்யணும். சரி, இது வந்து படிக்கிறார்களுக்கு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இந்த கியூஎஸ் ஹெச்என்டி முடிச்சவர் அடுத்தது வந்து டிகிரி செய்யணும்னு சொன்னா அவருக்கு இது ஹெல்ப் பண்ணும். முக்கியமா தேவையான ஒரு விஷயம். முதல் சொல்லப்பட்ட விஷயம் நீங்க உழைக்கிறதுக்கு உடனே உழைக்கிறேன்னு சொன்னா இது வந்து கட்டாயம். அதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்ன விஷயம் தான். இங்க போற முழுது பேருமே அங்க மிழுறாம இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இந்த விஷயத்தை அவங்க வந்து படிக்காம போனதுனாலதான் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க அப்படி இருந்துட வேணாம். நான் ப்ளீஸ் பண்ணி பெக் பண்ணி சொல்றேன், நீங்க அப்படி இருந்துட வேணாம். சரியான மேக்சிமம் வந்து இதோட சேர்த்து இந்த விஷயங்களை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னா இதுல நீங்க ஒரு 2 மந்த் 3 மந்த் வேலை செய்யும் போது அது உங்களோட எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி கொண்டு விட்டுரும். அப்ப ஈஸியா இருக்கும். உங்களோட லைஃபுக்கு அது ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. அடுத்த செஷன் நம்ம போவோம். நம்ம இப்போ கதைச்சு முடிச்சிட்டோம். ஒரு லைவா எல்லா விஷயத்தையும் நம்ம உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன, இது என்ன. எக்ஸாம்பிளுக்கு ஓட்டோகேட்னா என்ன, ரெவிட்னா என்ன, ஓட்டோகேட்டை விட ரெவிட்ல என்னென்ன அட்வான்ஸ் விஷயங்கள் இருக்குங்கிறத பத்தி நம்ம இப்ப அதை பத்தி கேட்போம். சரிதானே? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது தானே? ஆம் சார், கிளியரா விளங்குது. ஓகே, சரி. ஸோ நம்ம ரொம்ப கழிச்சிட்டோம். ஓட்டோகேட்னா என்னென்னு கழிச்சிட்டோம், ரெவிட்னா என்னென்னு கழிச்சிட்டோம், பிளான் ஷீட்னா என்னென்னு கழிச்சிட்டோம். இதில் இருக்கிற நன்மை என்ன, தீமை என்ன, இதை செய்யாம போறதுனால அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க, இது ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து முக்கியமா தேவைப்படுதுங்கிறத பத்தி நம்ம கழிச்சிட்டோம். சரியான இது அது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண தேவை. ஸோ இதுதான் ஓட்டோகேட் சாஃப்ட்வேர்னு சொல்றது. இது வந்து ஓட்டோகேட் சாஃப்ட்வேர். சரியா? நீங்க ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த வியூல தான் அது இருக்குது. இது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். பாருங்க, இதுல டூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சரியான இதுல விஷயம் தெரிஞ்சாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விஷயங்கள் வழங்கும். சரியான இதுல விஷயங்கள் தெரியாதாக்கள் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது வந்து 1982ஆம் ஆண்டு. இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 1.0 சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது 1982ஆம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரியான ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ஃபார்மட் இருக்கு. நம்ம இப்ப நான் என்னன்னு சொல்றேன், இப்போ வேர்டுன்னு சொன்னா வேர்டுக்கு நம்ம டாக்னு சொல்லுவோம். அதுல எக்ஸ்டென்ஷன் வந்து சரியான பிஎஸ்டி ஃபைல்னு சொன்னா போட்டோஷாப்னு சொல்லுவோம். சரியான ஏஐ ஃபைல்னா இல்லிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓட்டோகேட்டுக்கு வந்து டிடபிள்யூஜி ஃபார்மட்னு சொல்லுவாங்க. சரியான இது எப்பயுமே பிளாக் கலர் ஸ்கிரீன்ல தான் இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு மாயம் ஒன்று இருக்குது. சரியான இப்போதைக்கு நீங்க பிளாக் கலர்ல என்ன கலருக்கு மாத்தலாம். இப்ப புதுசா சாஃப்ட்வேர் வந்து 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 டெய்லி ஒவ்வொரு இயர்ஸும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்டா வந்தது 1982ல தான் இது வந்துச்சு. சரியான ஸோ அந்த பேசிக்கா இந்த சாஃப்ட்வேர் நாங்க என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம் என்று பார்க்கும்போது 2டி வேலைகளுக்கு 2டி டிராவிங்கள் என்னென்ன நம்ம செய்யணுமோ அதுக்கெல்லாம் நாங்க பேசிக்கா வந்து இந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்றோம். சரியான அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட். சரி, நீங்க குழம்ப வேண்டாம். பிளக் அரிக்குது, நிறைய லைன்ஸ் இருக்குது. அதை நீங்க படிச்சு கொள்ளும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இதைத்தான் ஓட்டோகேட் சாஃப்ட்வேர்னு சொல்றேன். இதுல வந்து நாங்க மேக்சிமம் வந்து 2டி வேலைகளை பார்க்கலாம். அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கலாம். 2டி சம்பந்தமான எல்லா வேலைகளையும் நாங்க ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கலாம். சரி, இங்க பாருங்க. இது ஒரு என்னன்னு சொல்றேன், பார்க்கிங் ஃப்ளோர்னு சொல்றேன், பார்க்கிங் லே அவுட். இது வந்து ஒரு டிபிக்கல் லே அவுட், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்னிச்சர் லே அவுட்னு சொல்றேன். ரூஃப் ஃப்ளோர். இங்க விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க. இது என்ன எலிவேஷன் சொல்றேன். இங்கதான் ரெவிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இந்த விஷயத்துக்கு தான் இப்போ நானும் கூட 17 இயர்ஸ் சொல்றேன் தானே. இப்போ ரெவிட்டை வந்து நான் படிக்க தொடங்கி ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். அப்ப ரெவிட்டை நான் யூஸ் பண்றதுக்கு முதல் நான் மெனுவல்னு சொன்னேன்னா ரெவிட்ல வந்து இருக்கிற பியூட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து நீங்க மெனுவல ட்ரா பண்ணணும். எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு லைனையும் நீங்க மெனுவல ட்ரா பண்ணணும். பாரு, ஒவ்வொரு லைன்ஸும் மெனுவலா ட்ரா பண்ணணும். எல்லா லைன்ஸையும் மெனுவல் ட்ரா பண்ணணும். சரியா இது என்ன எலிவேஷன். அப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு
டிராவிங் கொண்டு நீங்க ட்ரா பண்ணணும்னு சொன்னா இப்ப எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு குறைஞ்சது சரியான ஒரு நாள் தேவை. ஒரு நாள் எனக்கு தேவை. எனக்கு எனக்கு ஒரு நாள் தான் நான் இதெல்லாம் செய்வேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். அது ஒரு நாள்னு சொன்னது நான் 8 ஹவர்ஸ் சொல்லல. சரி என்ன அது 10 ஹவர் 11 ஹவர் 12 ஹவர்ஸ்க்கு மேலேயும் இருக்குது. என்னன்னா ஒவ்வொன்றையும் நான் ட்ரா பண்ணணும் இதுல. ஈவன் இந்த காரை மட்டும் தான் நான் காப்பி பண்ணலாமே ஒழிய இது எல்லாமே நான் ட்ரா பண்ணணும். ஈவன் ட்ரா பண்ணணுங்கிறது விளையாட்டு இல்லை. எங்க எல்லாத்தையும் வந்து டிமென்ஷன் எங்கெங்க இருக்குது, இது எவ்வளத்துல வருது, இந்த விண்டோ எங்க வருது, இந்த ஃப்ளோர்ல எங்க வருது, இந்த விண்டோ அப்ப எல்லாம் செய்யணும். ஓகே, இது எலிவேஷன். செக்ஷன் சொன்னா அது தலையை போட்டு பிக்கும். சரியானே? ஏன் இந்த செக்ஷன் சொல்றது இப்ப செக்ஷன் ட்ராவிங் சொல்றது நீங்க கொஞ்சம் குழம்பு வேணாம் தெரியாதா? இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தானே ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தான் நான் இதெல்லாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, நான் அந்த கிரீட் லைனை டிலீட் பண்றேன். கிரீட் லைன் டீல் பண்ண உங்களுக்கு பேசிக் ஐடியா உண்டு வழங்கும். செக்ஷன் லைனுங்கிறது இன்னைக்கு என்னென்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் வெட்டினால் இந்த பில்டிங், இந்த இடத்துல நான் பில்டிங்கை வெட்டினா எப்படி இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷன் தான் இது. அப்படியான ஒரு இமேஜினேஷன் தான் இது. சரியான அதை செக்ஷன் ட்ராவிங் சொல்றேன். ஈவன் இதை கூட நீங்க உங்களை ஒவ்வொன்றா தான் நீங்க ட்ரா பண்ணணும் இந்த ஓட்டோகேட்ல. சரிதானே? இது 15 இயர்ஸ் நானும் கூட இதுல தான் ட்ரா பண்ணிட்டு இருந்தேன். பட் இது எல்லாத்தையும் ஈஸியாகிற ஒரே ஒரு சாஃப்ட்வேர் நான் கண்டது இல்லை, ரெவிட். சரியா? இப்போ வருவோம். இது நார்மலா ஒரு டிராஃப்ட்மேனுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு கியூஎஸ்ஆ போறாளுக்கு இங்க பாருங்க. இதுல வந்து கார் குவான்டிட்டி சரியான எத்தனை எத்தனை கார் குவான்டிட்டி இருக்குன்னு கேட்டீங்க. கார் குவான்டிட்டி தேவைன்னா ஒவ்வொன்றா தனி கண்டுபிடிக்கணும். சரியான? ஆனா நீங்க ஓட்டோகேட்லயே நாங்க எடிஷனல் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சோம்னா நாங்க அவ்வளவு ஃபாஸ்டா இந்த விஷயங்களை நாங்க செய்யலாம். அதுக்கு நான் லைவாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது பாருங்க. இங்க பெட் எத்தனை பெட் இருக்குது, எத்தனை பாத்ரூம் இந்த சிங் எத்தனை சிங் இருக்குது. சரியா? இவ லைவா ஒன்று காட்டுறேன். இது ஓட்டோகேட் சாஃப்ட்வேர்ல இல்லாட்டியும் இது நாங்க எடிஷனலா நாங்க படிச்சு கொண்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி கொள்றேன். ஓட்டோகேட்ல ஒரு விஷயம், ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஒரு ரூம் வச்சுக்கொள்வோம். நான் அது ரூம் லைன் கொமாண்ட், அதாவது லைன் கொமாண்டா எல் என்று சொல்றேன். லைன் கொமாண்டுக்கு சொல்ற எல் என்று சொல்லுவாங்க. லைன் கொமாண்டுக்கு ஒரு லைன் கொமாண்ட்ல எத்தனை எடுப்போம்? ஓகே, ஸோ ஒரு 5000 5 மீட்டர் இங்கே. சரியானே? 5000 ஒரு 5000 5 மீட்டர் 1000 5000. ஓகே, ஓ சாரி, 5000 நின்றுக்கணும். ஸோ இதை நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணுறேன்னு சொன்னால் இதை மட்டும் நம்ம வெட்டி கொள்றேன். அவ ட்ரிம் பண்றதுக்குரிய கொமாண்ட் வந்து டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிம் பண்றது இதே மாதிரி. சரிதானே? இது வந்து இப்போ ஒரு ரூம் நம்ம எடுத்துக்கோம். இதே மாதிரி பக்கத்துல இன்னொரு ரூம் ஒன்றும் வருது. அப்ப அது நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை. ஈஸியா நம்ம எம்ஐ என்று சொல்ற மிரர் கொமாண்டுக்கு சொல்ற எம்ஐ என்று சொல்லுவாங்க. சரியா? எம்ஐ மிரர் கொமாண்ட் என்று சொல்ற. சரியானே? இதை கொடுத்தோம்னா இப்ப 2 ரூம் உங்களுக்கு தந்திருக்குது. இந்த 2 ரூம்ட குவான்டிட்டி உங்களுக்கு கேட்டுக்குது. எவ்வளவு டைல்ஸ் வேணும்னு கேட்டுக்குது. அப்ப நாங்க நார்மலா ஓட்டோகேட்ல இது நாங்க செய்யணும்னு சொன்னா இது லைன்ல இருந்தா இப்ப லைன்ல எனக்கு செய்ய முடியாது. 2 3 எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தாங்க. நான் ஹெச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹெச் கொமாண்ட கொடுத்து ஹெச் பண்ணி. சரியான? ஹெச்ங்கிறது ஹெச் கொமாண்டா. சரியான? என்டர் பண்ணிட்டு. சரியான? இது டச் பண்ணிட்டு M1 கொடுத்துட்டு நான் இங்க வந்து இது அட்வான்ஸ் கொஞ்சம் கியூஎஸ் ஆகிக்கிறவங்களுக்கு தெரியும். நான் இங்க வந்து பார்ப்பேன். நான் ஏரியா இங்க காட்டும் எனக்கு எத்தனை செல். சரியானே? 200 இது சாரி 25 ஸ்கொயர் மீட்டர். இந்த 5 மீட்டர் பை 5 மீட்டர். இது மில்லிமீட்டர்ல இருக்குதுன்னு நீங்க யோசிக்க வேணாம். சரியானே? அப்ப இது ஒரு முறை ஏரியாவை கண்டுபிடிச்சது. இப்படி ஒரு முறையில கண்டுபிடிக்கலாம். சரியானே? அடுத்தது இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 10 ரூம் தந்தா உங்களோட நிலைமை என்ன? சரியானே? ரெக்டாங்குலர். இது நான் இப்ப சொல்றது குவான்டிட்டி. இப்படி ஒரு 10 ரூமோ எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 ரூம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல. இது நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா எடுத்து இங்க வந்து இது வந்து பொலிலாம் ஜெயிக்கிறதுனால ஈஸியா போயிட்டு உங்களுக்கு. இதை பார்த்து இங்க வந்து ஒரு இடத்துல எழுதி ஒரு இடத்துல எழுதி வைக்கணும். ஓகே, இதை எழுதி வைக்கணும், இதை எழுதி வைக்கணும், இதை எழுதி வைக்கணும். சப்போஸ் நீங்க எழுதினதுல ஒன்று எந்த ரூம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்ப நிறைய
ஹலோ சஸ்னா வணங்குதா? ஹலோ ஓம் சார் பேசுற விளங்குது சார். ஹலோ சார் பேசுற விளங்குதா? ஹலோ ஓம் சார் பேசுற விளங்குது. ஓகே சாருக்கு கவரேஜ் இஷ்யூ போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்தர் அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்களா? வணங்குதா? ஓம் சார் விளங்குது இப்ப. சரி ஓகே. சாரி நெட்வொர்க் இஷ்யூவால கொஞ்சம் இதாயிட்டுது. சரியான நாம் ஓட்டோகேட்ல கழிச்சிட்டு இருந்துட்டோம். சரியான ஓட்டோகேட்ல வந்து ஈஸி, அதாவது என்ன சாஃப்ட்வேர் எப்படி ஓப்பன் பண்ணினா எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் கியூஎஸ் கொஞ்சம் அதாவது குவான்டிட்டி அளவுக்கு ஈஸி ஆகுறதுக்குரிய வேகளை நாங்க வந்து இதுலயும் நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். சரியான அதுக்கு சில டிப்ஸ்களை நாங்களா வந்து படிச்சு கொண்டிருக்கணும். சரியான அது எப்படிங்கிறது சும்மா ஒரு லைவ்ல வேணுண்டா நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஓகே ஸ்கிரீன் ஷேர் ஆகுதானே? ஓம் சார் ஷேர் ஆகுது. ஓகே பாத்தீங்களா? இப்ப முன்னாடி சரிதானே நான் என்ன செஞ்சேன், இதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா எம்ஓ கமாண்ட் பண்ணி எம்ஓ கமாண்ட் கூட போய்தான் நாங்க இது என்ன நடக்குது, இது எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சோம். பட் இங்க ஒரு ஒன் கிளிக்ல இது எத்தனை ஸ்கொயர் மீட்டர் ஈவன் அதுவாவே தந்துரும் எங்களுக்கு. இது ஓட்டோகேட்ல இல்ல, ஓட்டோகேட் சாஃப்ட்வேர்ல இது இல்ல. இந்த விஷயங்களை தான் நீங்க படிச்சு கொள்ளணும்னு சொல்லி நாங்க சொல்றோம். நீங்க ஓட்டோகேட் தெரியும் தெரியும்னு சொல்றதை விட இப்படியான விஷயங்களையும் சேர்த்து நீங்க படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது என்ன செய்யணும்னா ஹெல்ப் ஆയിരിக்கும். எப்படி ஹெல்ப் ஆയിരിக்கும்? குவான்டிட்டி இது பார்த்திருக்கேன், இந்த ரூமை வந்து நான் பார்த்திருக்கேன், எனக்கு செய்யணும் எத்தனை ரூம் எனக்கு தேவையோ சரியானே ஜஸ்ட் ஒரு கிளிக் பாருங்க இது எத்தனை. ஓகே அதே மாதிரி இது எத்தனை சரியானே. ஓகே பாருங்க இது எத்தனை. இதை நீங்க ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல, அதாவது ஆட்டோகேட்ங்கிறது சாஃப்ட்வேர் இருக்குல்ல, இது இல்ல. இது நாங்க தனியா படிச்சு இதுக்கு ஒரு பிளகின் ஒன்று போட்டு அப்ப இப்படியான விஷயங்களை புது புது விஷயங்களை நீங்க இதை படிச்சு கொள்ளணும். சரியான படிக்காம நீங்க அங்க போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு 10,000 ரூம் தான் உங்களோட நிலைமை என்ன, ஒவ்வொன்றா நீங்க கவுண்ட் பண்ணி இது எத்தனை அது எத்தனை. ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க படிச்சு கொள்ளணுங்கிறது தான் நாங்க சொல்றோம். ஓட்டக்கிட்ட நீங்க அட்வான்ஸா கொஞ்சம் இந்த விஷயங்களை படிச்சு கொள்ளணும், தெரியாம போயிடாதீங்கன்னு சொல்றோம். சரி ஓகே ஓட்டக்கிட்ட இன்ட்ரடக்ஷன், இது என்ன சாஃப்ட்வேர் எப்படி வருதுங்கிறத ஒரு நான் ஃபுல்லா சொல்ல முடியாது இந்த இந்த வெபினார்ல வந்து. இதுதான் சாஃப்ட்வேர்ங்கிறத நான் சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் ரெவிட்டை ஓபன் பண்ணி காட்டுறேன் நான். சரியா
ஓகே, ரெவிட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரெவிட் ஓப்பன் பண்ணினா ஒரு நியூ ஃபோல்டர், ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன். இது வந்து ரெவிட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணினா இப்படித்தான் வரும். லோட் ஆகுது. சரிதானே? ஏன்னு சொன்னா AutoCAD சாஃப்ட்வேர் வெறும் 5 GB. சரிதானே? ரெவிட் சாஃப்ட்வேர் 15 GB. நீங்க ரெவிட் ஓப்பன் பண்ணின உடனே இப்படித்தான் ரெவிட் வந்து வரும். உங்களுக்கு ரெவிட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் வரும். இந்த ரெவிட் இன்டர்ஃபேஸ் நீங்க AutoCAD இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட 3D ஒர்க் பண்றதுக்கு இல்ல 2D ஒர்க் பண்றது தான் மோஸ்டா யூஸ் பண்ணப்படும். 3D ஒர்க் பண்ணப்படும். பட் 3D ஒர்க் பண்றது வேஸ்ட். ஸோ நாங்க அதனாலதான் நாங்க ரெவிட் நம்ம படிச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இது ஒரு வால். இந்த வாலை நான் ட்ரா பண்றேன்னு சொன்னா இங்க ஒரு லைன் கமாண்ட போட்டு வால் ஒன்று ட்ரா பண்ணணும். ஓப்செட் ஓப்செட்டுக்கு அதுல வந்து 200ங்கிறது 20 சென்டி இப்படி இன்னொரு லைன் நாங்க ட்ரா பண்ணணும். சரியானே? இன்னொன்று லைனை ட்ரா பண்ணணும், இன்னொரு லைனை ட்ரா பண்ணணும். அப்புறமா ஹெச்சை கொடுத்து என்ன இதே பெட்டனு கொண்டாருன்னு சொன்னா ஹெச்ங்கிற கொமாண்டை கொடுத்து இது இப்படி கொண்டாரு. இப்ப நான் இவ்வளவு வேலையும் செஞ்சு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஜஸ்ட் வந்து ஒரு வாலை இங்க காட்டிருக்கேன். வாலை மட்டும்தான் காட்டிக்கனே தவிர இந்த வால்ற ஹைட் என்ன அதுக்கு நாங்க என்ன செய்யணும், தனி ஒரு எலிவேஷன் ட்ராயிங் உண்டு. இங்க வந்து தனியா ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு லைன் உண்டு. இந்த வால் இப்படி தனிக்கு இப்படி எடுத்து ஓகே இந்த வாலை ஆஃப்செட் பண்ணி இந்த வால்ற ஹைட் நாங்க எவ்வளவு வருதோ அந்த ஹைட்டை கொடுத்து சரியான ட்ரிம் கமாண்ட் TRன்னு சொல்றேன். சரியான அதை ட்ரிம் பண்ணி சரியான ட்ரிம் பண்ணி இப்ப இந்த வால்ற ஹைட்டு இப்படித்தான் இருக்கு, இந்த வால் இப்படித்தான் வருது. சரியான செக்ஷனை கீறணும், இந்த வாலுக்குரிய செக்ஷன் கீறணும்னா திருப்பி என்ன செய்யணும், இந்த லைன் ஒன்றை போட்டு இவ்வளவு வேலையும் நீங்க தனித்தனியா செய்யணும். தனித்தனியா இந்த AutoCAD சாஃப்ட்வேர்ல நீங்க தனித்தனியா செய்யணும். சரியானே? ஓகே, இந்த ரூம்ல எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூம்ல டோர் ஒன்று வேணும். ஆஃப்செட் ஃபர்ஸ்ட்டுக்கு சரிதானே? இது ஒரு ரூம் வச்சுக்கொள்வோம். இந்த ரூம்ல வந்து டோர் ஒன்று போறோம்டா நீங்க இப்படி கீறி ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா ஆஃப்செட் பண்ணி சரிதானே டோர் சைஸை ஓப்பன் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணணும். நீங்க இது AutoCADல இந்த வேலை அவ்வளோ செய்யணும். ஓப்பன் பண்ணணும். சரியானே? அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணணும். ஓகே, இப்பதான் டோரை பார்த்த கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து டோர் நீங்க ட்ரா பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி நீங்க இந்த டோர் ஒன்றை எடுத்துக்காந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விடலாம். சரியானே? இப்ப நான் இந்த டோர் என்ன செய்யறேன், காப்பி பண்ணி கொண்டு வந்து சரியானே நீங்க நல்லா பார்த்துக்குங்க எவ்வளவு நேரம் நான் அதுக்கு செலவு செய்யறேன்னு சொல்லி. சரியானே? எவ்வளவு நேரம் இதுக்கு நான் செலவு செய்யறேன்னு பார்த்துக்குங்க. சரியானே? ஓகே, இப்பதான் ஒரு ரூமுக்கு ட்ரா பண்ணி டோர் ஒன்றையும் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மினிட் நாங்க இதுல குந்திட்டு இவ்வளவு வேலை செஞ்சோம். பட் இன்னும் நாங்க எலிவேஷன் இதுல முடிக்கல. எலிவேஷன் தனி என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும். சரியானே? செக்ஷன் வந்து தனி செய்யணும். இங்க எலிவேஷன் இந்த சைட்ல எப்படி வரணும்னா இங்கல சைட்ல இருக்கிறது ட்ரா பண்ணணும். இங்கல சைட்ல எப்படி வரணும்னா இங்கல சைட்ல இருக்கிறது ட்ரா பண்ணணும். இங்கல சைட்ல வேணும்னா இங்க வரணும். எத்தனை வேலை செய்யணும், இவ்வளவும் செய்யணும். சரியான இதுதான். இப்போ ஏன் நான் ரெவிட்டையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நீங்க போற கம்பெனில வந்து ரெவிட் இல்லைன்னு சொன்னா AutoCAD தெரிஞ்சுக்கணும். AutoCAD தான் பேசிக். அது தெரியாம நீங்க ரெவிட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெவிட்ல பாருங்க அதே விஷயத்தை நான் அப்ளிகபிள் பண்றேன். நான் என்ன செய்ய போறேன், ஒரு ரூம் ஒன்று ட்ரா பண்ண போறேன். ஓகே, வாலை ஜஸ்ட் கிளிக் பண்றேன். வால் என்ன சைஸ் வேணும்னு சொல்லி கேட்டகரி எக்கச்சக்கமான கேட்டகரி இங்க. நீங்க உங்களுக்கு தேவையான கேட்டகரி நீங்களாவே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்ப என்ன வால் எடுக்க போறேன், 200 மில்லி வால். இன்னைக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. சரியானே? என்ன கமாண்ட் எங்க வேணும், கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த ஃப்ளோருக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும். இவ்வளவு தான் நான் கொடுத்தது. சரியானே? இப்ப வாலை ட்ரா பண்ண போறேன். எத்தனை, 5000. சரியானே? மற்ற சைட் எத்தனை, 5000. இந்த சைட் எத்தனை, 5000. சரிண்ணே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிஞ்சு. அடுத்தது என்ன, டோர். ஜஸ்ட் கிளிக் த டோர்.
டோர் வந்து எவ்வளவு வகையான டோர் வேணுமோ அவ்வளவு டோர்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. நாங்க நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். ஆனா இதுல டவுன்லோட் பண்ணிட்டு நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்ளணும். அதுதான் நாங்க படிச்சு கொள்ளணும். சரியா? பாருங்க, இந்த டோர் நான் எக்ஸாம்பிள் கொடுக்கேன். கொண்டாந்தாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, முடிஞ்சு, டோர் ஃபினிஷ். சரியானே? இந்த சைட்டுக்கு போகணுமா, இந்த சைட்டுக்கு, இந்த சைட்டுக்கு போகணுமா, இந்த சைட்டுக்கு. ஓட்டோகேட்ல யூஸ் பண்ணின மிரர் கமாண்ட் நான் யூஸ் பண்ணினேன்னா இல்லவே இல்லை. நான் மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணல, ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. சரி, டோர் வந்துட்டு அடுத்தது எங்களுக்கு என்ன தேவை? இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு கிளிக், இந்த ரூம் இப்படிதான் இருக்கு. ஏன் இது ஹைட் ஓரமா இருக்குன்னு யோசிக்க வேணாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க வந்து எத்தனை கொடுத்து வச்சுக்கேன்னு சொன்னால் ஐ திங்க் 7,000 கொடுத்து வச்சிருப்பேன். சரியான என்னது வேற ப்ரொஜெக்ட் ஒன்ல செஞ்சதுனால எஸ் 7 ஒரு 3 மீட்டர் தான். ரைட், இப்போ வந்து பாருங்க, முடிஞ்சு, ட்ராவிங் எனக்கு முடிஞ்சு. சரிதானே? யார் கேட்ட? எலிவேஷன். என்ன மேனேஜர் கூப்பிட்டு எலிவேஷன் கேட்ட. எலிவேஷனா? ஓகே, ஒரு கிளிக், ஒரு கிளிக். சரியானே? இங்க பாருங்க, எலிவேஷன், அந்த வால் இங்க வந்துட்டு, பாத்தீங்களா? சரிதானே? அதே மாதிரி எலிவேஷன் செக்ஷன் ஒன்று வேணுமா? சாரி, செக்ஷன் கிரியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு, செக்ஷன் வந்துட்டு, முடிஞ்சு. இன்னைக்கு பாருங்க, வால்யூம் இங்க இருக்குது. நல்லா பாருங்க, அந்த செக்ஷன் எப்படி கொண்டாடுறது பாருங்க. இப்ப இந்த செக்ஷன் வந்து இந்த டோருக்குள்ளால வெட்டப்பட்டால் எப்படி வரும் பாருங்க. டோர் இங்க வந்துட்டு, இவ்வளவு நான் வந்து ஒரு வேலை தான் செஞ்சேன். ஒரு வேலை தான் எங்க செஞ்சேன், இந்த ஃப்ளோர்ல இவ்வளவு வேலை செஞ்சேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகிட்டு. ஸோ எது ஈஸி? இது தெரியாம நீங்க போய் அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஓட்டோகேட்ல வந்து ஒரு மால் முழுக்க உங்களோட நாட்களை செலவழிக்க போறீங்களா? இல்ல வித்தின் 20 மினிட்ஸுக்குள்ள உங்களோட வேலையை முடிக்க போறீங்களா? இது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா அது பேசிக், நான் திருப்பி சொல்றேன், அது தெரியாம போவே இல்லை. அது தெரிஞ்சவர் தான் இது தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர் ரெவிட். சரியா? பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர். நீங்க ரெவிட்டை எப்படி வேணாலும் நீங்க படிச்சு கொள்ளலாம். இதுதான் நான் எந்த விருப்பமும் கூட. இது இல்லாம நீங்க எங்கேயுமே இனி போக முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ரெவிட் சாஃப்ட்வேர் இல்லாம எங்கேயும் போக முடியாது. ஸோ நான் ஆட்டோகேட்டை காட்டிட்டேன், உங்களுக்கு ரெவிட்டையும் காட்டிட்டேன். சரியான என்னென்ன விஷயம் இருக்குது, இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ 2-3 விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இதனால இந்த சாஃப்ட்வேரை வச்சு என்ன அவுட்புட் எடுக்கலாம்னு பார்ப்போம். சரி, ரெவிட்டை வச்சு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே ஓகே, சி ஆஃபீஸ் எடுக்கப்பட்ட அவுட்புட்கள் இது ரெண்டு சொல்றேன். சரிதானே? இது ரெவிட்ல இருந்து இது தனி சப்ஜெக்ட். இது வந்து கோர்ஸ்களுக்குள்ள வர மாட்டேன். இது நாங்க தனியா படிக்கோம். அதாவது ரெவிட் யூஸ் பண்றதுனால என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறத நான் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி எந்த பாத்ரூம் எப்படி இருக்கும், எந்த பெட்ரூம் எப்படி இருக்கும், எந்த மாஸ்டர் பாத்ரூம் எப்படி இருக்கும். இப்ப இது கிளைண்ட கேட்கும்போது நாங்க இதை அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். பாத்தீங்களா? இது ஆபீஸ்ல இந்த சைட் எப்படி இருக்கும், எந்த டிவி எங்க வரும், சரியான எந்த டேபிள் எங்க வரும், எந்த சேர்ஸ் எங்க வரும், இது எப்படி இருக்கும். இதை நீங்க 2Dல செய்யறதை விட நீங்க ரெவிட்ல செஞ்சு ரெண்டரையும் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா முடிஞ்சாது. இது தனி சப்ஜெக்ட். சரியான இது அவுட்புட்டை காட்டணும் உங்களுக்கு. இன்னொரு இடத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயம் கொண்டு இருக்கிற. ஓகே, ஓகே, இத பாருங்க. சரியான இது போலண்ட்ல செய்யப்பட்ட ஒரு ரீசெண்டா நான் செஞ்ச ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று டிசைனிங் உண்டு. அதை காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க நீங்க. இது ரெவிட்ற அவுட்புட். ரெவிட்ற இந்த அளவுக்கு அவுட்புட்டை கொண்டாடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் பண்ணி படிக்கணும். இப்ப இது ரெவிட்ல நான் காட்ட போனா இதுதான் நான் ரெவிட்ல ட்ரா பண்ணின ஒரு விஷயம். சரியான ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நம்ம கொஞ்சம் கதைச்சுக்கொள்ளும். சரியான இதுதான் ரெவிட்ற கடைசி அவுட்புட்ல இப்படித்தான் வரும். ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு அவுட்புட்டா கொடுக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு அவுட்புட்டை நம்ம கொடுக்கலாம். உள்நாட்டும் ரெவிட்ல இருந்து என் அவுட்புட் வந்தது இப்படித்தான். ஃப்ளோர் பிளான் பாத்தீங்கன்னு வழங்கும். ஃப்ளோர் பிளான் நான் என்ன செஞ்சுதான் கொடுத்துட்டேன். இவ்வளவு இது நான் ஓட்டோகேட்ல ட்ரா பண்ணினது இல்லை, ரெவிட்ல ட்ரா. ஃப்ளோர் பிளான் இங்க பாத்தீங்களா பியூட்டியை எப்படி இருக்குது. சரியா? இது ஆட்டோகேட்ல ட்ரா பண்ணப்பட்டது இல்ல, ரெவிட்ல செய்யப்பட்ட ஒரு விஷயம்.
ஈவன் இவ்வளவுக்கு நான் கட் பண்ணிருக்கேன். இதை எவ்வளவுக்கு தேவையோ எல்லாமே நாங்க ஈஸியா ஒரு 1 கிளிக்ல கொண்டு வரலாம். ஒரு 1 கிளிக்ல கொண்டு வந்துட்டு இருக்கலாம். இது AutoCADல நாங்க செய்ய முடியாது. Revitல செய்ய முடியாது. பாருங்க இங்க கட் பண்ணிக்க பாருங்க. இப்படி கட் பண்ணினா இந்த பாத்ரூம் எப்படி இருக்கும், இந்த பெட்ரூம் எப்படி இருக்கும், இந்த பெட்ரூம் எப்படி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த அமேசிங் சாஃப்ட்வேர். சரியானே, இது நீங்க கட்டாயம் படிச்சே ஆகணும். யாரா இருந்தாலும் படிச்சாங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்ட். சரியானே, அதுல கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் என்ன, இந்த ஃப்ளோர் பிளான் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணினேன். சரிதானே, இது எல்லாமே நான் ட்ரா பண்ணல, அதுல இருந்து எடுக்கப்பட்ட அவுட்புட், Revitல இருந்து எடுக்கப்பட்ட அவுட்புட் இது எல்லாமே. சரிதானே, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன், இந்த பில்டிங்கை வந்து எனக்கு இப்படி இந்த லெவல்ல இருக்கக்குள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்களா, இந்த லெவல்ல இருக்கக்குள்ள எப்படி இருக்கும், இந்த லெவல்ல இருக்கக்குள்ள எப்படி இருக்கும். சரியான பிம்ட வேலை பாத்தீங்களா, பில்டிங் இன்ஃபர்மேஷன், பில்டிங் வேலை பாருங்க. இது AutoCADல செய்ய முடியாது. இந்த நாலேஜ் நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி இருக்கக்குள்ள எப்படி இருக்கும், இந்த கட் பண்ணினா எப்படி இருக்கும், இந்த டேர்ன் பண்ணினா இது இந்த வேல எப்படி இருக்கும், இந்த வியூல எப்படி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த அமேசிங் சாஃப்ட்வேர். சரியானே, நான் டெய்லி பிளான் எல்லார்டையும் இதை சொல்றேன். இதை நீங்க படிக்காம பேத்துறாங்கன்னு சொல்லி உங்கள்ட்டையும் நான் சொல்லி கொடுங்க. இதை நீங்க படிக்காம மட்டும் எங்கேயுமே வேலைக்கு பேத்துறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர், ட்ரை பண்ணுங்க. ஸோ கிளியர். AutoCAD காட்டியாச்சு, Revit காட்டியாச்சு. ஓகே, பிளான் ஷீட்ல எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒன்றை பார்த்துக்கணும். சரியான, பிளான் ஷீட்னா என்ன, அதுல சாஃப்ட்வேர் நோக்கம் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டேன். பிளான் ஷீட் வந்து யூஸ் பண்ண போறது யாருக்குன்னு சொன்னா, ஆகவும் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து QS அறிக்கிறார்கள் தான் இந்த சாஃப்ட்வேரை கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா குவான்டிட்டியில வந்து எவ்வளவுக்கு மேக்ஸிமம் ஈஸியா நாங்க கல்குலேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஈஸியா கல்குலேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் பிளான் ஷீட். நீங்க நான் AutoCADல உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று காட்டினேன். சரியானே, அது AutoCAD இல்ல, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அது AutoCADக்குள்ள இது ஒரு டிப்ஸ் தானே. இதை நாங்க போற ஆபீஸ்ல AutoCAD மட்டும் இருந்தா இதை தெரியும் சொல்லணும். நாங்க இது எப்படி செய்யறேன்னு சொல்லி 10,000 ரூம் தந்தா நாங்க ஒவ்வொரு ரூமுக்கும் எப்படி அளக்குறோம், நீங்க ரோங்கா ரைட் பாருங்க. இங்க பாருங்க எத்தனை, 42.415 ஸ்கொயர் மீட்டர். இது சரியா பிள்ளையாண்டு பாருங்க. ஏரியா இங்க பாருங்க 42.41, இது மில்லிமீட்டர்ல இருக்கு, நம்மளுக்கு ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து இது அக்யூரேட்டா தந்திருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. சரியா, ஓகே. ஸோ பிளான் ஷிஃப்ட் வருவோம். பிளான் ஷிஃப்ட் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம பிளான் ஷிஃப்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படித்தான் வரும். சரியானே, இப்படி வராது. உண்மையை சொல்ல போனா நாங்க ஒரு ஒரு டிராவிங் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க, இதான் நாங்க ஓப்பன் பண்ணிங்க டிராவிங் ஒன்று எங்களுக்கு தரப்பட்ட டிராவிங். ஒன் ஆஃப் த பியூட்டி என்னன்னு சொன்னா, இதுல பிடிஎஃப் டிராவிங்கை தந்தா நாங்க ஈஸியா வந்து இது கல்குலேஷனுக்கு கொண்டாடலாம் இந்த சாஃப்ட்வேர். ஏன்னா கூடுதலா எல்லாருமே பிடிஎஃப் தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. பிடிஎஃப் சொல்ற பிளாட் சொல்லுவாங்க. நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களுக்கு சொல்லுவாங்க பிளாட்னு சொல்லுவாங்க. PLOT பிளாட்னு சொல்லுவாங்க. பிளாட் அந்த பிளாட் பண்ணிட்டீங்களா, அந்த A2 சைஸுக்கு பிளாட் ஒன்று பண்ணி விடுங்க, A2 சைஸுக்கு ஒன்று பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா ஆஃபீஸர்லையும் பிரிண்ட் அவுட் பிரிண்டர் இல்லைன்னா பிடிஎஃப்க்கு பிளாட் பண்ணி கொடுப்பாங்க. பிடிஎஃப் நாங்கள் எங்களுக்கு அனுப்பினா எங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரியணும். அப்ப நான் பிடிஎஃப்க்கு தரப்பட்ட ஒரு ஃபைலை தான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், அப்படியோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஈஸி. சரி, நான் படிச்சு கொள்ற நேரம் படிச்சு கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேர் பியூட்டியை மட்டும் சொல்றாங்க. இதுல இவ்வளவு எத்தனையோ சேர்ஸ் இருக்குது. இந்த சேர்ஸ் நான் கால்குலேட் பண்ண போனா ஓகே 1 2 3 4 5 சொல்லி மெனுவில கட் பண்ணி போடு. இந்த மேனேஜர் முகமது கூப்பிட்டா நான் இப்ப அவரை பார்க்கணும். பார்த்த உடனே எனக்கு மறந்து வச்சு நான் எத்தனை சேரை கவுண்ட் பண்ணிட்டேன், எனக்கு உண்மையா மறந்துச்சு. இது நான் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவு இருந்தாங்க. ஒரு 250 300 400 1000 சேர் நம்மளோட நிலைமை என்ன. சரியான, அதுக்கு உதவுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இவர். சரியான, அது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. சரியான, இதுல கவுண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த கவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் இங்க கொடுக்க போறேன் சேர். என்ன சேர்ன்னு சொன்னா சேர். சரியான, இது என்ன சேர், ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கிற சேர். WS ஒர்க் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிற சேர். ஒரு கிளிக், எதுவுமே செய்யறதில்ல, ஜஸ்ட் கிளிக் கிளிக் கிளிக். முகமது கம்முண்டாலும் நான் போவேன். ஏண்டா போய் திருப்பி ரிப்பீட் வந்தாலும் நான் 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, அடுத்த நாள் வந்தாலும் சரி, இந்த கவுண்டிங்ல எனக்கு அப்படியோ இருக்கும். நாங்க AutoCADல இருந்து வேலை செய்ய இயலாது, Revitலையும் கொஞ்சம் செய்ய இயலாது. இந்த கவுண்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர். யாருக்கு கவுண்ட் பண்றாங்க, அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. கவுண்ட் பண்ண
ஒவ்வொரு கலர்ஸ்ல. சரியா? எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடும் பாருங்க. அதுலயும் இங்க வந்து காட்டுது பாருங்க, இந்த ரெட் கலர்ல காட்டுது எத்தனை கவுண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி. இங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரியாவுல சேர்ஸ் எத்தனை எத்தனை இருக்குன்னு சொல்லி காட்டும். இது நான் ஜஸ்ட் கவுண்டிங் ஆப்ஷன் தந்தேன். லீனியர்னு சொல்லி ஆப்ஷன் நிக்கிறேன். வால் சரியான வால்ற ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அது ஒரு வால் ஏரியா, வால்ற ஹைட் மட்டும் தான் கொடுப்போம் நம்ம 3 மீட்டர். சரியான கொடுத்தாச்சா? வால் இங்க கிளிக் பண்ணியாச்சு, இங்க கிளிக் பண்ணியாச்சு, இங்க கிளிக் பண்ணியாச்சு. சும்மா நான் டெமோக்கு மட்டும் காட்டணும் உங்களுக்கு. சரியானே? ஓகே, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினா எத்தனை மீட்டர் நெஞ்ச காட்டும். 40.4 ஸ்கொயர் ஃபீட். ஃபீட் அண்ட் ஃபீட்ல இருக்கிறேன் நான். சாரி, நான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிங்க. நீங்க யோசிக்க வேணாம். எவ்வளவு குயிக் நான் கால்குலேட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? ஸோ பிளான் ஷீட் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணப்படுது. இங்க எகெயின் வந்து மீட்டிங் ரூம்ல எத்தனை சேர்ஸ்? ஓகே, கவுண்ட் ஆப்ஷன். சரியானே? மீட்டிங் ரூம். ஓகே ஓகே, கலர் வேற கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி. சரியானே? இங்க பாருங்க, மீட்டிங் ரூம்ல எத்தனை சேர்ஸ் முடிஞ்சு. ஈஸி. அப்புறமா இங்க வந்து எஸ்டிமேட்னு ஒன்று இருக்கிறது. எஸ்டிமேட்டுக்குள்ள வந்தா எல்லாமே இங்க காட்டும். வால் நீங்க எத்தனை கவுண்ட் பண்ணினீங்க, சேர்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணினீங்க, மீட்டிங் ரூம்ல எத்தனை கவுண்ட் பண்ணினீங்க, எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் கொடுத்துட்டா எக்ஸலுக்கு போய்க்கும். சரியா? ஈஸி. இங்க பாருங்க, கலர் கோடிங்கோட எல்லா விஷயமும் வந்துட்டு. இது யாருக்கு உதவ போகுது? இந்த பிளான் ஷீட் நான் சொன்ன மாதிரி கல்குலேஷன் யார் யாரெல்லாம் செய்ய போறீங்களோ அவங்களுக்கு உதவும். ஸோ ஓகே, நான் பேசிக்கா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வழங்கப்படுத்திட்டேன். சரிதானே? இந்த சாஃப்ட்வேர்ண்டா என்ன, சாஃப்ட்வேர் பயன்பாடு என்ன, சரியான இந்த சாஃப்ட்வேர் வந்து யார் யாருக்கு தேவை, இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னு இல்லை, இந்த நீங்க பில்டிங், அதாவது இனி பில்டிங் சம்பந்தப்பட்ட என்ன வேலைக்கு போறதாலும் நீங்க இந்த சாஃப்ட்வேர் தெரியாம நீங்க போனா எங்கேயுமே நீங்க வின் பண்ண முடியாது. சரி, அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ல எங்க படிக்காம போறதுனால என்னென்ன பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுக்க போறீங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன். சரியா? ஸோ ஓவராலா எல்லா விஷயமும் நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி, சரி சொல்லி தந்துட்டோம் சொல்லி நான் நம்புறேன். ஸோ நான் எந்த சப்ஜெக்டை இதோட நான் முடிச்சுட்டு கொள்றேன். சஸ்னா?